வணக்கம் நண்பர்களே. இப்ப நம்ம இன்னைக்கு நம்ம நடுவன் குரல் பவுண்டேஷனுக்காக சாம்பார் சாதம் சமைக்க போறோம். 5 கிலோ சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன போட போறோம்ன்றத சொல்றேன். இப்ப உங்களுக்கு நானு முதல்ல அடுப்பு பத்த வச்சு பாத்திரம் வச்சுட்டு 1/2 கிலோ எண்ணெய் ஊத்துறேன். 5 கிலோவுக்கு 1/2 கிலோ எண்ணெயே போதுமானது. எண்ணெய் ஊத்தி முடிச்ச உடனே கடுகு, சீரகம், வெந்தயம் எல்லாம் நான் ஒன்னா போட்டு வச்சிருக்கேன். எல்லாம் சேர்த்து ஒரு 50 கிராம் அதை போட்டுடுறேன். அதை போட்ட உடனே அது நல்லா பொரிஞ்சு வரட்டும். வந்த உடனே ஒரு 10 ரூபாய் பச்சை மிளகாய், போட்டிருக்கேன். அது முடிச்ச உடனே 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்ப வெங்காயம் லைட்டா வதங்கிருச்சு. ஒரு 50 கிராம் பூண்டை நம்ம லைட்டா மிக்சியில ஒரு ரவுண்ட் போட்டு எடுத்திருக்கோம். அதை போடுறேன். அப்புறம் தக்காளி 1 கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துப்போம். எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா வதக்கி கிளறி விடுங்க. இப்ப லைட்டா உப்பு சேர்த்துப்போம். ஏன்னா அப்பதான் கொஞ்சம் சீக்கிரமா வதங்கும். சும்மா ஒரு கை. இப்ப தக்காளி, வெங்காயம் எல்லாம் வதக்கிட்டோம். ஒரு 1 கிலோ காய், எல்லா காயும் சேர்த்து உங்களுக்கு என்னென்ன காய் போட விருப்பமோ எல்லாம் சேர்த்து ஒரு 1 கிலோ காய் இதுல போட்டுக்கலாம். இப்ப காயும் போட்டு நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப காயெல்லாம் வதங்கிருச்சு. இப்ப நம்ம மிளகாத்தூள் போட போறோம். சாம்பார் பொடி, சக்தி சாம்பார் பொடி தான் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். டேஸ்ட் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ஒரு பாக்கெட்டு சக்தி சாம்பார் பொடி. உங்களுக்கு காரம் வேணும்னா தனி மிளகாத்தூளும் நீங்க லைட்டா சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துறாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். ரொம்ப ஸ்பைசி ஆயிடும். ஒரு 50 கிராம் பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டோம். ஒரு 5 நிமிஷம் அது சிம்ல வச்சு குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊத்தி ரைஸ் போடுவோம். தண்ணி சேர்த்துப்போம். நம்ம 5 கிலோ பாத்திரத்துல ஒரு 3/4 அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுப்போம் நம்ம அதுல. ஏன்னா ஆல்ரெடி நான் உப்பு சேர்த்திருக்கேன். லைட்டா உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துப்போம். ஊத்து தண்ணி சேர்த்தாச்சு. கிண்டி மூடி வச்சிருவோம். ஒரு கொதி வந்த உடனே அரிசி சேர்ப்போம். தண்ணி சூடாயிடுச்சு. கொதி வர ஸ்டேஜ்ல இருக்கு. அரிசியை போட்டு வைப்போம். அரிசியை போட்டுட்டோம்.
ஒரு கிளறி விட்டுருவோம். இப்ப இது ஒரு கொதி வரட்டும், சாப்பாடு வேகுற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துல சாப்பாடு ரெடி ஆயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இப்ப சாப்பாடு வெந்துருச்சு, காயெல்லாம் போட்டு வேக வச்சோம். 95% சாப்பாடு வெந்துருச்சு. இப்ப நம்ம பருப்பும் புளியும் கரைச்சி அதுல ஊத்துறோம். ஊத்தி நல்லா கிண்டிடுவோம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. சாம்பார் சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃபைனலா வந்து ஃபினிஷிங்காக கொத்தமல்லி தூவுறோம் மேல. ஒரு கட்டு கொத்தமல்லியை வாங்கி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா தூவி விட்டுருங்க. அப்படியே ஒரு 10 நிமிஷம் தம்முல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து கிளறி விடுவோம். சாதம் வெந்துருச்சு, நல்லா குழஞ்சி வந்துருச்சு. லாஸ்டா வந்து நெய் ஊத்திப்போம் நம்ம.